எல்லாமே அந்த கந்தசாமியால வந்தது. ச்சே, நான் படி இறங்கும் போது கால் தவறி எல்லாமே கீழே கொட்டிட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன். எல்லாத்தையும் மறைச்சி இப்படி என்ன அவமானப்பட வச்சுட்டானே. யாரையும் நம்பிடக்கூடாது, எல்லார்கிட்டயும் கவனமா இருக்கணும்னு எனக்கு உணர்த்திட்டா. நாங்க ஆபீஸ் கிளம்புறோம். பவி, என்ன முடிவெடுத்திருக்காங்க உங்க அத்தை? எதுக்கு முடிவெடுக்கணும்? இல்ல, பையனை அசிங்கப்படுத்தினது போதும், இதுக்கு மேலேயே அங்க போய் வேலை பார்க்க வேணாமேன்னு முடிவெடுத்தாச்சான்னு கேக்குறேன். சந்தோஷ், வாழ்க்கையில பெரிய பெரிய ஆளுங்க கூட தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அத்தை இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன தோல்வி எல்லாம் சகஜம்தான். நான் திரும்ப ஜெயிச்சு காட்டுவேன், என்னால முடியும். அப்போ பட்டும் புத்தி வரல, அப்படித்தானே? திமிர்ரா சந்தோஷ் இவளுக்கு. படிச்சு வேலைக்கு போனா அது கௌரவம், அதை விட்டுட்டு டீ ஆத்துறேன், பிஸ்கட் விக்கிறேன். ச்சே, புள்ள கம்பீரமா வேலை பார்க்கற ஆபீஸ்ல ஹாயா வேலை பார்க்கறது கேவலம். என்ன பேசுறீங்க தாத்தா? சுயமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? செய்யற வேலையில எதுக்கு பார்ஷாலிட்டி பாக்குறீங்க? ஒரே ஆபீஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மட்டும் ஒன்னா வேலை பார்க்கலாம், ஆனா அம்மாவும் மகனும் வேலை பார்க்க கூடாது. அப்படி வேலை பார்த்தா அது கௌரவ குறைச்சலாயிடும். நல்லா நியாயம் பேசுறீங்க தாத்தா. பவி, உனக்கு என்ன தெரியும்? இந்த வயசுல உங்க அம்மாவை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. அத்தை வயசுல யாரும் வேலைக்கு போகாத மாதிரி பேசிட்டு இருக்க. கேள்வி கேக்குறவங்க கிட்ட எங்க அம்மா காசுக்காக வேலை பார்க்கல, அவங்க திருப்திக்காக தான் வேலை பார்க்கறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி அவங்க என்னதான் சம்பாரிச்சாலும் என்னதான் எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. இப்ப இவங்க கஷ்டப்பட்டு அப்படி யாரை காப்பாத்த போறாங்க? இங்க என்ன குறைச்சல உங்களுக்கு? சும்மா சுயமரியாதை கௌரவம்னு சொல்லிக்கிட்டேன். சந்தோஷ், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. அத்தை அவங்களோட தேவைய அவங்களே பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல என்னடா தப்பு இருக்கு? அவங்களோட சின்ன சின்ன தேவைக்கு கூட உன்கிட்ட வந்து கையேந்தி நிக்கணும்னு சொல்றியா? வேணாம், நிக்க வேணாம். இப்ப என்ன, இவங்களுக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே? அத நான் கொடுக்கறேன். சந்தோஷ் இரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவங்க கேண்டீன்ல என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை நான் கொடுத்துறேன். சுயமா அவங்க சம்பாதிக்கிற மாதிரி வருமானு தானே யோசிக்கிறீங்க? நான் ஒன்னும் சும்மா பணம் தரல, சம்பளமா தர்றேன். அவங்க இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு, சாப்பாடு தண்ணி கொடுத்துக்கிட்டு, என்னையும் தாத்தாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்பளமா மாசம் மாசம் பணம் தர்றேன். போதுமா? பவி, நல்லா யோசிச்சு சொல்ல சொல்லு. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அத்தை, பவி, டைம் ஆயிடுச்சு, வரியா இல்லையா?
பாத்தியா முருகா, பாசத்தை தரேன்னு சொல்ல வேண்டிய புள்ள சம்பளம் எவ்வளவு வேணும் தரேன்னு சொல்றான். நான் என்ன செய்யணும்? இந்த வீட்ல இவ்ளோ நாள் அன்பா மனசார நான் செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு கூலி பேசுறான். நான் என்ன செய்யணும்? அம்மா, இந்தா என் சம்பளம்னு என் கையில கொடுத்து வாங்கினவன் இன்னைக்கு இந்தா உன் சம்பளம்னு தரேன்னு சொல்றான். நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? சொல்லு முருகா, நான் என்னதான் செய்யணும்? சந்தோஷ், ஒரு நிமிஷம் நில்லு. ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ற? நான் என்ன பண்ண? எதுக்கு இப்ப என் மேல கோவப்படுற? மனுஷனாடா நீ? பெத்த அம்மாவை பார்த்து பேசுற பேச்சா இது? அவங்கள ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ற. சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை பாக்குறதுக்கும் சம்பளம் தரேன்னு சொல்ற. அவங்க தானே வேலைக்கு போறேன் சுயமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு தான் வெளியில போக வேண்டாம், வீட்டு வேலைக்கே நான் சம்பளம் தரேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ செய்யறது தப்புன்னு உனக்கு புரியவே இல்லல. அவங்க வெளிய வேலை பார்த்து சம்பாதிக்கிறது கௌரவம்டா. ஒரு அம்மாவா உன்னை பாத்துக்கிறதுக்கும் ஒரு மருமகளா தாத்தாவை பாத்துக்கிறதுக்கும் காசு வாங்கினா அது அசிங்கம்டா. அத்தைய அவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல. உனக்கு இப்ப கூட இதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் தோணுது இல்ல? உனக்கெல்லாம் இப்படி சொன்னா புரியாது. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ எனக்கு ஹஸ்பண்டா, என்ன பிக்கப் பண்றது, ஆபீஸ்ல கொண்டு போய் டிராப் பண்றது, என்ன பாத்துக்கிட்டு எனக்கு என்ன தேவை இருக்கோ அது எல்லாமே செய்யறது, இந்த மாதிரி வீட்லயே இரு. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். அப்புறம் நீ வேலைக்கு போய் என்ன சம்பாதிக்கிறியோ அத நான் உனக்கு தந்துடுறேன். என்ன சொல்ற? என்ன ஏன் கோவம் வருது? அதான் நீ ஆபீஸ் போய் சம்பாதிக்கிறத நானே தந்துடுறேன்னு சொல்றேன்ல. பவி, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. வலிக்குதா? இதே மாதிரி தானே அத்தைக்கும் வலிச்சிருக்கோம். நீ அவங்கள இன்சல்ட் பண்ணிட்டே இருக்க. உனக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? எந்த ஒரு நியாயம் இது? ஏண்டா, அத்தை உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உன்னை வளர்க்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. சிங்கிள் மதரா இருந்து எத்தனை போராட்டம், எத்தனை அவமானங்களை தாங்கிக்கிட்டு உன்னை வளர்த்திருப்பாங்க. அதை விட வாடா நீ அவமானப்பட்டுட்ட. சம்பளம் குடுக்கறானா? சம்பளம்? உன்னை பாத்துக்கிறதுக்கு சம்பளம் குடுக்கறேன்னு சொல்றியே, இது வரைக்கும் உன்னை பாத்துக்கிட்டதுக்கு சம்பளம் கேட்டா உன்னால குடுக்க முடியுமா? நீ ஆயுள் முழுக்க சம்பாதிச்சு கால்ல கொட்டினாலும் அத்தையோட உழைப்புக்கு ஈடாகாதுடா. பவி, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. அவங்கள வீட்ல இருக்க வைக்கணுங்கிற எண்ணத்துலதான் நான் அப்படி சொன்னேன். நீ இல்லன்னு 1000 சொன்னாலும் அந்த இடத்துல நீ பேசினது அவங்கள ஒரு வேலைக்காரியாதான் நீ உன் மனசுல நினைச்சிருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. பாவம்டா அத்தை, அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சந்தோஷ், நீ அத்தைய ரொம்ப இன்சல்ட் பண்ற. சொல்ல போனா எந்த மகனும் ஒரு அம்மாவை இப்படி இரிட்டேட் பண்ண மாட்டாங்க. பாவம்டா, மகா பாவம். பாத்துக்கோ. நீ அத்தைய பேசுறது, திட்டுறது, அவங்க கிட்ட பாராமுகமா நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் ஒன்னும் சும்மா பணம் தரல. அவங்க இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு, சாப்பாடு தண்ணி கொடுத்துக்கிட்டு, என்னையும் தாத்தாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சம்பளமா மாசம் மாசம் பணம் தரேன்.
நான் கூட நீ ரோசப்பட்டு வேலைக்கு போனதும் நீதான் மெனக்கட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செய்யறேன்னு நினைச்சேன். இப்படி அந்த ஹரி ஹோட்டல்ல செஞ்சதை வாங்கிட்டு போய் ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கு தான் இத்தனை நாடகமா? இந்த மாதிரி வேலையை பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம். பிசினஸ் பண்ண போறேன், சுயமா சம்பாதிக்க போறேன், சொந்த கால்ல நிக்க போறேன்னு எதுக்காக பேசணும்? எனக்கு தெரியாம நடந்ததை நீ சொல்லலாம், ஆனா நடக்கிறது எதுவுமே உனக்கு தெரியாதா? நீ சொல்றத நான் நம்பணும். இப்படி எங்க எல்லாரையும் தலகுனிய வச்சு குடும்ப கௌரவத்தை கெடுத்து என்ன சம்பாரிச்சு என்னத்தை சாதிக்க போற? அவனாலதான் நம்ம குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சோம் அவன்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணிருக்கன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருக்கணும். ஆமாப்பா, அழுத்தந்தா. நீங்களும் குட்டியும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையாலையும் ஏற்படுற வலியையும் அடக்கி வச்சிருக்கேன். அந்த அழுத்தந்தா. இப்ப கூட உங்களால என்னோட முகத்தை பார்த்து நேரா பேச முடியலையே. ஏன்னா என் பக்கம் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு உங்க மனசு ஓரமா இருக்கு. நான் ஏன் தெரியுமா உங்க முகத்துக்கு நேரா பேசல? என்கிட்ட முகம் கொடுத்து பேச விரும்பாத உங்களுக்கு நான் கொடுக்கிற மரியாதை, அப்பான்னு நான் கூப்பிடுற வார்த்தைக்கான மரியாதை. மரியாதை மனசுக்குள்ள இருந்த பத்தாது, வாழ்ந்து காட்டணும். காட்டுவேன். என்ன எவ்வளவு பேசினாலும், என் மேல எவ்வளவு கல்லடி பட்டாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன். நீ வாழறதுக்கு எங்களை உயிரோட சாவடிக்கணுமா? பேசுங்கப்பா, பேசுங்க. இன்னும் என்னென்ன பேசணுமோ அவ்வளவும் பேசுங்க. 4 செவத்துக்குள்ள இருக்காத, வெளியில போய் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் நீங்கதான். இன்னைக்கு இந்த 4 செவரு தான் உன் உலகம்னு சொல்றதும் நீங்கதான். நான் மாறலப்பா, நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க தான்ப்பா மாறிட்டீங்க. பேசி ஜெயிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் பேசுறதே ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான்ப்பா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஏம்பா, எம்டிக்கு தலைவலிக்கு தான் ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுப்பா. இருங்க தரேன். எடுத்துக்கங்க. சார், டீ சார். ஒரு டீக்கு எவ்வளவு நேரம்? இதுவே அந்த லட்சுமி அம்மாவை இருந்தா நான் கேட்டதும் அடுத்த நிமிஷமே டீயை என் டேபிளுக்கு அனுப்பியிருப்பாங்க. என்னையா டீ இது? கன்றாவியா இருக்கு. டீ எப்படி போடணும்னு அந்த லட்சுமி அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வர சொல்லு. இது குடிச்சா தலைவலி போகாது, அதிகமா தான் ஆகும். இந்த டீ எடுத்துட்டு போ. சார், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே சார்? இந்த டீ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியாது, ஆனா டீனா அது லட்சுமி அம்மா போடுறதான்னு உங்க மைண்ட்ல நல்லா செட் ஆயிடுச்சு. அதனால வேற எந்த டீயும் உங்களுக்கு பிடிக்காது சார். லட்சுமி கண்ணே, இரு இரு. எப்படிங்கிற? நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. என்ன
என்ன இது ரோசாப்பு கணக்கா இருக்க வேண்டிய உன் முகம் இப்படி வாடி போய்க்குதே. என்னக்கா பண்றது, ஜான் ஏர்னா முழம் சறுக்குது. உனக்குன்னு ஒரு பிடிப்பு வேணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நானும் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன். என்ன வியாபாரம்? ஒரு கம்பெனில டீ கான்ட்ராக்ட். நல்ல விஷயமாக்கிதே அப்பாலிக்கா. இந்த வேலையை நீங்க நல்லா செய்வீங்கன்னு புரியுது. அதனால நாளையில இருந்து நம்ம ஆபீஸ் கேண்டீனை நீங்க நடத்த ஆரம்பிங்க. வாவ், வெரி நைஸ். அந்த கேண்டீனை நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ எம்டி சாருக்கு என்னோட டீ ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிடிச்சது. ஒரு நாள் அவர் என்கிட்ட, நம்ம ஆபீஸ்ல கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, அவங்களுக்கு டீ பார்ட்டி கொடுக்கிறது வழக்கம். இந்த டைம் அந்த ஆர்டரை நீங்களே பண்ணுங்க. அந்த பார்ட்டி கான்ட்ராக்ட்ல ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்னமோ இவங்களே ரெடி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா எல்லாமே ஹரிஷ் கிச்சன்ல இருந்துல வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்றது உண்மைதான். இது ஹரிஷ் கிச்சன்ல இருந்து வாங்கினதுதான். என்னடா இது? எல்லாருக்கும் ஒரு வில்லா தான் இருப்பானுங்க. உனியே நான் வீட்லயும் வில்லாங்கறான், வெளியிலயும் வில்லாங்கறான், சும்மா டஃப் குத்துன்னுறானுங்களா? அன்னைக்கு நீங்க பேசினதுதான் என் வாழ்க்கையே மாத்தி போட்டுச்சு. ஆனா கிடைச்ச வாழ்க்கையை நான் இப்படி விட்டுட்டு நிக்கிறேனேக்கா. என்ன நீ இப்படி பேசினுற? சின்ன விஷயத்துக்குலாம் நத்த மாதிரி சுருங்கிக்க கூடாது. ஜெயிச்சிருவோன்னு என் உள் மனசு சொல்லுதுக்கா. ஆனா ஏதோ குழப்பிட்டே இருக்கு. இத பாரு கண்ணு, ஆம்பளை ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிற இந்த உலகம் ஒரு பொம்பளை தோத்துக்குனாலும் சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன் சொல்ல, நம்ம பலம் அப்படி. நம்மளோட பலவீனம் என்ன தெரியுமா? மலையா இருந்தாலும் முட்டி மோதிக்குவோம். ஆனா ஒரு சின்ன கல்லு தடிக்க விட்டாலும் துவண்டு போயிடுவோம். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம உஷாரா இருந்துக்கணும். எது நடந்தாலும் தட்டி விட்டுன்னு போயினே இருக்கணும். நின்னு யோசிச்சா நம்மள விட்டு மத்தவங்க போடுவாங்க. இப்போ உன் பிரச்சனை என்ன? ஒருத்தரு நம்பிக்கை வச்சு குத்த இடத்துல அந்த நம்பிக்கை பூச்சி அவளுக்கு தானே. பாரு கண்ணு, யோசிக்காம அந்த ஆளாண்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கோ. நான் எந்த தப்பும் பண்ணலையேக்கா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ தப்பு பண்ணிக்கலத்தான், ஆனா மன்னிப்பு கேக்குறதுனால ஒன்னும் குறைஞ்சு போடாது. எம்மா கோவக்காரனா இருந்தாலும் ரெண்டு விஷயத்துல அமைதியா போடுவானுங்க. ஒன்னு தேங்க்ஸ், இன்னொன்னு சாரி. நீ தப்பே பண்ணிக்கலனாலும் போய் மன்னிப்பு கேட்டுக்கா. நீ தப்பு பண்ணிக்கலன்னு புரியறப்போ அதே மன்னிப்ப அந்த எப்படி ஒன்னாடி கேட்டு பாரு. எழுதி வச்சுக்கோ, இது நசம். அக்கா, நீங்க சொல்றது சரியா தான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? அந்த எம்டி முன்னாடி போய் நின்னுக்கோ. கோச்சிக்கிட்டாருனா? நீ கோச்சு பாருன்னு எதிர்பார்த்தே போய் நில்லு கண்ணு. திரும்ப திரும்ப போய் நின்னுக்கோ. அந்த ஆளோட கோவம் சர்ன்னு ஒரு இடத்துல வந்து நின்னுக்கும். அப்போ இனமா உனக்கு வேணும், இப்படி தொல்லை பண்ணிருக்கிறியன்னு கேட்பாரு. அதுவும் எச்சலாத்தான் கேட்டுப்பாரு. உடனே நீ முறுக்கின்னு வந்துட கூடாது, சரிதானா? அந்த நேரம் வருஷம்ல கபால்னு எனக்கு திரும்ப கேண்டீன் நடத்துற உரிமையை கொடுங்கன்னு கேட்டுக்கா. சரின்னு சொல்லிடுவாரா? முயற்சி தான் சக்சஸ் ஆயிக்கும். அடி அடிக்க தானே அம்மிய நவுந்துக்கும். செண்பகங்கா, உங்களை எனக்காகவே கடவுள் அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் கோவில்ல ஒரு அம்மாவை சந்திச்சேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நான் தான் கடவுள் அனுப்புன ஒரு தேவதைன்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்க கிட்ட எனக்கு கடவுள் செண்பகோன்னு ஒரு தேவதைய அனுப்பியிருக்காருன்னு சொன்னேன். திரும்பவும் அது உண்மையாயிடுச்சு. என்ன போய் தேவதன்னு என்னன்னு போல சொல்லி நீர என் புச்ச கூட இப்படிலாம் சொன்னதே இல்ல. நீ தேவதன்னு சொல்லிக்க சொல்ல எனக்கு என்ன அழகாக்கிற மாதிரி ஒரு மாதிரி தோணுது. அக்கா, உங்க மனசு ரொம்ப அழகுக்கா. அத உங்களுக்குள்ளேயே வச்சுக்காம எல்லாருக்கும் கொடுத்து அழகு பாக்குறீங்களே, ரொம்ப நன்றிக்கா. என்ன
என்ன நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் போய் சொல்லினுங்கிற? நீ என் கூட பிறந்த தங்கச்சி கணக்கா கண்ணு. ஒரு சில போன ஜென்மத்துல நாம அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போமோ என்னவோ தெரியல. அப்படி நடக்கலைனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நடக்கணும். அப்படியே நடந்துகிட்டா